இங்கே நாங்கள் சில பேர் இந்த முந்திரி கொட்டையாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த முந்திரி கொட்டை என்றால் ஏன் முந்திரி கொட்டை என்று சொல்றேன்னால் இந்த இந்த மர முந்திரிகையில அது பழம் முதல் வராது. அதனுடைய அந்த விதை கொட்டை தான் முதல் வரும், பிறகுதான் இந்த பழம் வரும். அப்ப அதனாலதான் சொல்றது முந்தி வாரன். அப்ப இவர் இந்த சணக்கியன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பேரால பாராளுமன்றம் சென்றவர். அங்கே கட்சிக்கு ஒரு ஒரு வரையறை இருக்கிறது. கட்சியினுடைய விடயங்கள் சார்ந்து அவர் பேசவல்ல, குரல் தரவல்ல ஆளா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அங்கு ஒரு ஊடக பேச்சாளர் இருக்கிறார், அவரிடம் கேட்கப்பட வேண்டும். இவர் இதை நிராகரிக்காமல் அப்படி நடந்திருக்கிறது, கட்சியில் நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி இருந்தால் அவரை நாங்கள் வரவேற்கலாம், அது நல்ல கருத்தாக இருக்கும். இது அப்படி இல்லை. இது ஏதோ உணவு வேளையிலே அவர்கள் வேலை வெட்டி இல்லாம சும்மா ஒரு பேச்சுக்கு கதைத்தார்கள் என்று சொல்வது மிக அபத்தமானது. இது அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது 3 பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் இன்று நான் அறிந்திருந்தேன். அது ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கருதவில்லை. இவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுடைய மூஞ்சையில் அறைந்ததை மூஞ்சையில கரி பூசுவதாகவும் தான் நான் பார்க்க வேணும். கிழக்கின் மக்கள் இவருக்கு பெருந்தொகையாக வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை மூஞ்சையில கரி பூசி இருக்கிறார். ஆகவே இவருடைய சில குணாம்சங்கள் மாறாது என்று நினைக்கிறேன் இந்த முந்திரி கொட்டையில பார்ப்பேன்.